ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா டெக் 9 சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செட்டப் வந்து எனேபிள் பண்ணுறது தான். எந்த ஒரு அடிஷ்னல் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் இந்த 3 புள்ளி இருக்கும்ல, ஸோ அந்த 3 புள்ளியை செலக்ட் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் போய்ட்டு ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவசியில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டிசேபிள்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. வைக்கலன்னா அந்த செட்டிங்ஸில் போய் பண்ணுங்கள். அப்படி ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம இந்த வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு அடிஷ்னல் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல். ஸோ இப்போ அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணேன்னா என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். ஸோ இப்போ நான் அதை வச்சேன்னா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆட்டோமேட்டிக் லாக் வந்து இமிடியேட்டாக வாட்ஸ்அப்லேருந்து வெளில வந்த உடனே லாக் பண்ணுமா, இல்லை ஆஃப்டர் 1 மினிட்டா, இல்லை ஆஃப்டர் 30 மினிட்ஸா. ஸோ எது வேணுமோ அது நம்மளோட சாய்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன். இவந்தோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு யாராவது வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃப்ளோட்டிங் மேலே இப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அதோட அப்டேட் வந்து நம்மளுக்கு மேலேயே காமிக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ப்ரைவசியாக வேணும்னா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து செட் பண்ணிட்டோம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக். ஸோ இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். செட் பண்ண இப்போ பேக்கில் வந்துட்டு நம்ம திருப்பி வாட்ஸ்அப் போனீங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் ஆகிடுச்சு. டச் தி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு காட்டும். இப்போ நான் பண்ணேன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ நம்ம திருப்பி வேணும்னா போய்ட்டு நம்ம வந்து யாரை சேட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு திருப்பி வந்து பேக் வந்துட்டோம். ஏன்னா நம்ம இமீடியேட்னு செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெளியில் வந்துட்டு திருப்பி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணோன்னா உடனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆகிரும். ஸோ இது வந்து ரொம்ப 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 செக்யூர்டு. நம்ம வாட்ஸ்அப் மறந்துட்டோன்னா கூட இப்போ வந்து நம்மளால் இதை அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். யாராலையுமே வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ப்ரைவசியான இது இருக்குது. ஸோ எந்த ஒரு அடிஷ்னல் ஆப் இல்லாமல் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்லேயே போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வாட்ஸ்அப். ஸோ மற்ற ஆப்புன்னா ஆப் லாக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து எந்த ஒரு இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் அதோட செட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிஷ்னல் நிறைய வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.